எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ராஜ்மா வேக வச்சு வச்சுக்கிறேன். நல்லா வெந்திருக்குது. பலவு பண்ணிடலாம், ராஜ்மா பலவுன்ட்டு. இப்போ இதுக்கு வந்து பலவுக்கு அடுப்பு பற்ற வச்சிடுறேன். அது வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே கொஞ்சோண்டு நெய். நல்ல வாசனையாக இருக்கும் பலவு. எண்ணெய் சூடான உடனே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பலவுக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூனு போட்ட உடனே நல்லா வெட்டிக்குது. தீ விடக்கூடாது. உடனே வந்து பச்சை மிளகா போட்டாங்க. பச்சை மிளகா வெங்காயம் 2 ஐட்டம். இது நல்லா ஃப்ரை ஆகும். 10 நிமிஷத்தில் ஆகிடுது. குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சோம்னா ரெடி ஆகிடும். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது பிரியாணியில் நல்லா கோல்டு கலர்லாம் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் தான், 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சம் இதில் ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சின்ன கிளாஸ் ஒரு 2 கிளாஸ் தான் நான் அரிசி போட்டுருக்கேன். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் ஜிஞ்சர் கார்லிக்லாம் ஜாஸ்தி போடணும் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்பூனு 1.5 ஸ்பூனு போட்டு வைக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா போட்டாங்க. இது வந்து கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனு. அப்படியே வந்து மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. ரொம்ப கலர் தேவையில்லை. மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் கொஞ்சம் நம்ம ஸ்பைசி போடுறோம். சால்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த அரிசி கிரிசிலாம் சேர்த்து 1 ஸ்பூன் தண்ணியெலாம் ஊற்றிட்டு செக் பண்ணிக்கலாம் உப்பு. இது வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், அது நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். சும்மா அது 2 நிமிஷம் அப்படியே இதில் ஃப்ரை ஆகிட்டு ஆகி போச்சு. உடனே இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். இதுக்கு வந்து தயிர்லாம் போடணும் அவசியம் கிடையாது. இப்போ தக்காளி போட்டோம். உடனே வந்து புதினா கொத்தமல்லி 2 ஒரே டைமில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி மட்டும் தான் கொஞ்சம் மேக்ஸ் ஆகணும். ராஜ்மா எல்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து மசாலா இருக்கிறதுனால அடி பிடிக்குது. தக்காளி போட்டோன்னா அது கிளறி விட்டுருந்தோம்னா அடி பிடிக்குதுன்னு என்னோட பாருங்கள். தண்ணி ஊற்றலாம், இதான் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், பல வராது. இப்போ வந்து ஸ்லோவில் கொஞ்சம் அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். ஸ்பீடில் தான் இது, கொஞ்சம் அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். அதில் வந்து ஆயிடுச்சு பாருங்கள். அது தண்ணிக்குன்னு ஊற்றலை. அந்த தக்காளியில் கொஞ்சம் நல்லா மேக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அடி பிடிக்காது. இப்போ என்ன பண்ணலாம், அதில் வந்து ரைஸ் போட்டுடலாம். நான் வந்து ரைஸ் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் ஊற வச்சுட்டுருந்தேன். ரைஸ் போட்டுக்கலாம். 2 கிளாஸ் அரிசி தான் இது. அந்த கிளாஸ் காமிச்சேன், அந்த கிளாஸில். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனால பாருங்கள், தண்ணி தான் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். அதில் தண்ணி போட்டுடலாம். அது ஒரு 4 கிளாஸ் தண்ணி போட்ட பிறகு இப்போ ராஜ்மாவும் இதில் போட்டுடலாம். 1 கப்பு காமிச்சேன், பாயில் பண்ணுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்மா பலவு தான். இந்த டைம் என்ன பண்ணணும், இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம் குக்கரு. அதுக்கு முன்னே என்ன பண்ணலாம், கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா போய் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, போடணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து இதுக்கு வெயிட் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் தான். ஏன்னா ரைஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ராஜ்மா வந்து இருக்குது. ஒரு விசில் வச்சு ஸ்லோ பண்ணிட்டோம்னா அது வந்துடும். விசில் வரப்போகுது, அதனால் இப்போ ரெடியாக நின்றுக்கிறோம். ஒரே ஒரு விசில் வந்த உடனே நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இவ்வளோதான் அது வெயிட்டு. கரெக்டாக வர டைம் தெரியும். இப்போ நம்ம இந்த ஸ்டீம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். இங்கே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசிலில் வந்து அது கரெக்டாக ஆகிடும். இது தூக்கி என்னாண்ட வச்சிடுறேன். எண்ணெயை வந்து என்ன பண்ணுறேன், என்னாண்ட வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது சாப்பாடு வந்து ஸ்டீம் தானே போடும்போது அது ஆகிடும். இப்போ வந்து இந்த எண்ணெய் சுட பண்ணிக்கலாம். இது அப்பளம் போகிறதுக்கு. இப்போ வந்து அப்பளம் போகிறதுலாமாடா இவனை காமிக்கிறான்னுவீங்க, அப்படி கிடையாது கணக்கு. இப்போ இது வீட்டுக்கு போட்டு இப்போ பசங்களுக்கு ஏதோ வீட்டுக்கு வெளியே கொடுத்து அனுப்பணும். அப்போ வந்து அப்பளம் வந்து நம்ம ஒரு ரவுண்டாக இது போட்டு காமிக்கிறது.
இப்போ ஒரு அப்பளம் போடுறேன், அது எவ்வளோ வருது பாருங்கள். எண்ணெய் சூடாக தாங்க இது. ஒன்று போடுறேன், இவ்வளோ வருது, இவ்வளோ பெருசுல இவ்வளோ அகலம் வருது. இப்போ இந்த அப்பளத்தை வந்து சின்னதாக பண்ணி பசங்களுக்கு வந்து எதனா வேலை மேலே காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். அப்பளத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாருங்கள் ஆச்சுங்களா? அது என்ன பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே மடிச்சிடலாம். இது வந்து இப்போ அந்த அப்பளம் வந்து அவ்வளோ பெருசுக்குது, இதில் வந்து 3 அப்பளம் சேர்ந்த மாதிரி கணக்கு. இப்போ அதுக்கு தான் வந்து நான் அதை காமிக்கிறேன். ஏன்னா அப்பளத்தெல்லாமும் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது எடுத்தோடனே எண்ணெயிலேருந்து வச்சு இப்படி மடித்து என்னாண்டு மடித்து அப்படியே இது வந்து ஒரு டப்பாவில் ஒரு கவரில் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா உடையாதவே இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி அப்பளம். நானும் எங்கள் பசங்க கொடுத்துருந்தேன், கேட்டாங்க இந்த மாதிரி அப்பளம் தான் எங்களுக்கும் வாங்கி வந்து கொடுங்க. அந்த மாதிரி அப்பளம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. இங்கே எடுத்துட்டு அப்படியே மடிச்சுட்டு அப்படி தான் சுட சுட மடித்தோம்னாக்கா அது கரெக்டாக உட்காந்துரும். பாருங்கள், இப்போ இந்த 15 அப்பளம் நம்ம போட்டோம்னா பெரிய கவர் ஃபுல்லாக ரம்பிடும். இதில் வந்து நம்ம இப்படி எடுத்தோடனே அப்படியே எண்ணெயில் வந்துச்சா அது மோல்டிங் எப்படின்னா ஒட்டும். நம்மளுக்கு இந்த மோல்டிங் கொண்டாந்துடணும். இப்படி சுட சுட இருக்கும்போது அமுக்கணும்னாக்கா உடையாது. இவ்வளோ அப்பளம் போடுறேன், அது கடைசியில் ஒரு கவரில் போட்டு காமிக்கிறேன். ஊர் கூட எடுத்துகிட்டு போகலாம், அப்பளம் எடுத்து போகிறேன்னு யாருக்கும் தெரியாது. பாருங்கள், அது உடனே அப்படியே மடிச்சு எடுத்துடணும். இது மாதிரி ரொம்ப கொஞ்சம் பெருசாக வந்துக்குது பாருங்கள். நீங்கள் இது இந்த மாதிரி சேவ் பண்ணி எனக்கு வீடியோ கால் கூட அனுப்புங்க. இல்லை நான் கரெக்டாக போட்டேன். ஆனால் கொஞ்சம் பேர் போடுறாங்க, அவங்களெல்லாம் சொல்ல. தெரியாதவங்க ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு இந்தமாதிரி நாங்கள் அப்பளம் போட்டு இதுமாரி எடுத்தோம், எங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் எண்ணெய் வந்து அங்கே வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். அது வந்து ஸ்லோவில் தான் வச்சுக்கிறேன். ஒன்று நீங்கள் மடிச்சுட்டு அங்கே போடுறதுக்கு அந்த எண்ணெய் வந்து சூடு கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் இதில் உள்ளே இருக்கும், அது கொஞ்சம் இப்படி தட்டிடுங்க. ரொம்ப ஸ்பீடில் வச்சோம்னா எண்ணெய் அப்பளத்தில் வந்து தீஞ்சிடும். பாருங்கள், அது கடை எவ்வளோ சின்னதாக வச்சுக்கிறேன் பாருங்கள், அதில் பார்த்து எடுக்கிறேன் பாருங்கள். எல்லா அப்பளம் ஆச்சு, அது 14 அப்பளம் ஆச்சு. இப்போ ஒரு அப்பளம் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் அப்பளம் இப்படி போட்டுட்டு நல்லா அப்படி எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் ஓதிட்டு இது ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறமா இங்கே எண்ணெயெல்லாம் ஓதிட்டு இங்கே வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், இப்போ மடிக்க முடியாது. இல்லை எது காமிக்கிறேன்னா அந்த ஸ்பீட் தான் உங்களுக்கு முக்கியம். இப்போ இது ஒன்றும் மேஜிக்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு செகண்ட் அங்கேருந்து இப்படி கொண்டாந்து அதை மடிக்கிறதுக்குள்ளே அது நம்பருங்க. அங்கே கட்டை வந்து இங்கே இவ்வளோ சீக்கிரம் எடுத்து மடித்து வச்சு இது மட்டும் எப்படி வச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்லோவாகிடுச்சுன்னா இந்தமாரி வராதுன்றதுக்காக தான் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் இப்போ இது வந்து நான் ஒரு கவரில் வச்சிடறேன், ஏன்னா அப்பளம் வந்து நம்புதுடும். 13 அப்பளம். இந்த அப்பளம் மாரியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா ரொம்ப ஜாஸ்தி பெரிய மூட்டை அப்பளம் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ லைனாக அடிக்க வச்ச மாதிரி ஸ்வீட்டு வைக்கிற மாதிரி அப்படியே ஒரு கட்டு கட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த சாப்பாடு ஓப்பன் பண்ண ஏன்னா ஸ்டீம் போச்சுன்னு பார்க்குறேன். ஒரு ஸ்டீம் இன்னும் இருக்குது. இப்போ அந்த அப்பளம் வந்து இதுதான் ஈஸியான மெத்தடு. நீங்கள் பசங்களுக்கு இதுமாரி போட்டு 2-3 அப்பளத்தை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்தோம்னா கூட அவங்களுக்கு ஒரு அப்பளம் எடுத்து போகிற மாதிரி தெரியாது. பெருசு பெருசு வச்சாக்கா அது இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருங்க. இந்த ஸ்டீம் போனால் தான் அந்த வேவறது கரெக்டாக இருக்கும். பலவு இன்னும் கொஞ்சம் ஸ்டீம் ஆஃப் பண்ணி வச்சு கூட ஸ்டீமில் இருக்குது. நான் இது ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் ராஜ்மா பலவு எப்படின்னு. ரெண்டு கிளாஸ் தான் போட்டால் அந்த ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ராஜ்மா பழம் எவ்வளோ பழம் பாருங்கள். தண்ணி அளவு அந்த ஊற வச்சதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். பாருங்கள், ராஜம்மா மட்டும் செப்பரேட்டாக தெரியுது கலர் கலராக. நெய் போட்டதுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. இது அப்படியே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டை போட்டுடுறேன். ஆரம்பிச்சுன்னா இன்னும் பல ஆகிடும். இப்போ குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணோன்னே எடுக்கிறேன் நான். சில டைம் குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பலன்னு வராது. இது ஆற தான் பலன்னு இருக்கும். ராஜ்மா பழம் ரெடி ஆகுது. நீங்களும் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கடிச்சிக்கிறதுக்கு ஒரு அப்பளம் தான் போட்டுருக்கேன். வேறு சைட் டிஷ் ரைத்தா கீத்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா ஒரு 2 மாங்காய் பழம் கட் பண்ணி மாம்பழத்தை கடிச்சின்னு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் சீசனு. ஒரு அப்பளம் வைக்கிறேன். இப்போ இப்படி தான் சாப்பிட்றது அப்பளத்தை கடிச்சின்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வணக்கம், பாய் பாய்.